इयं विशेषः अत्र प्रथमाधिकरणे सर्ववेदान्तप्रत्ययाधिकरणे वायुः प्राणः इति परमात्मनः वायुः प्राणत्वेन भवति इति प्राणसम्बन्धी विचारः तत्र कृतः वर्णनं कृतं। तदनु उद्गीतविद्यायाम् उद्गीते एवम् उद्गातरि च प्राणदृष्टिः तत्र अभिहिता। तदनन्तरं साक्षात् प्राणविद्यैव विचारिता। अधुना एवं त्रयाणामपि अधिकरणानां परस्परं साङ्गत्यं तत्र अस्ति। अधुना तु सर्वाभेदात् अन्यत्रैवे इत्यत्र ज्येष्ठश्रेष्ठ्यादिनिरूपणार्थम् अश्रुतमपि वसिष्ठत्वादिगुणाः अश्रुताः अपि वसिष्ठत्वादिगुणाः सर्वासु प्राणविद्यासु नाम सर्वासु नाम सर्वासु उपनिषत्सु प्राणविद्या आम्नातः चेत् तत्र अनुसन्धेया भवन्ति इति निरूपितम्। अधुना तु सामान्यतः प्राणविद्या ब्रह्मविद्या न भवति, परन्तु अङ्गविद्या एव भवति। तत्रैव एवं सर्वोपसंहार्यत्वं वसिष्ठत्वादीनाम् उक्तं चेत् सर्वासु ब्रह्मविद्यासु उपास्यस्य ब्रह्मणः एकत्वात् समानत्वात् उपास्याकारः एक एव भवति। यदि कृत्वा तत्र आनन्दादीनां सर्वासु विद्यासु उपसंहार्यत्वम् अनुसन्धेयत्वं स्थाप्यते इति अत्र सङ्गतिः। सारावणौ आचार्यैः कामाद्यधिकरणे एवम् अनुगृहीतम्। शास्त्रेऽस्मिन् असमाप्तेः क्वफलम् अभिहितं निर्गुणोपास्ति साध्यं न उच्छास्त्रं च प्रकल्प्यं गुणनियमनतः ख्यातिमांश्चैषपादः इति तत्र अनुगृहीतम् आचार्यैः। इष्ट स्वर्गसाधनं यागविषयकं कार्यं नियोजकतासम्बन्धेन स्वर्गकामीयम् अथवा स्वर्गकामनियोज्यकम् इति तृतीयो बोधः। ततः परं यः स्वर्गकामः सः यावता स्वर्गकामकृतिसाध्यम् इदम् इति न जानाति तावता तस्य प्रवृत्तिर्न निर्वहति इति कृत्वा स्वर्गकामकृतिसाध्यत्वमपि बोधे भासेत। अतः चतुर्थो बोधः तैः अङ्गीक्रियते। स्वर्गकामनियोज्यकं स्वर्गसाधनीभूतं यागविषयकं कार्यं स्वर्गकामकृतिसाध्यम् इति चतुर्थो बोधः इदानीम् अपूर्वे स्वर्गकामकृतिसाध्यत्वं कथं स्यात्? विद्यायाः तत्र प्रस्तुता विद्या उच्यते। तत् कथं प्रस्तुता विद्या उच्यते? तदधिगमे इत्युक्ते विद्याप्राप्त्यनन्तरम् इत्यपि अर्थः वक्तुं शक्यते खलु इति चेत् आरम्भात् प्रवृत्ति तत्र पादेऽस्मिन् आवृत्तिरथगोपदेशात् इति आरम्भात् प्रवृत्ति सम्प्रति अनुष्ठीयमानविद्याविषयिकी चिन्ता एव षट्सु अधिकरणेषु कृतमस्ति इति कृत्वा अत्रापि अनुष्ठीयमानविद्याविषयकमेव भवति इति विद्याप्राप्त्यनन्तरमिति नास्ति। तेन तदधिगमे इत्यस्य तत्र विद्यारम्भकाले இந்த காலத்திலேயே சுவாமி எம்பெருமானார் கோஷ்டியில அற்புதமா ஒரு விஷயம் ஒண்ணு. எம்பெருமானார் கோஷ்டியில இடத்துல ராமனுக்கு சகோதரர்களிடத்துல யாரிடத்துல மிகுந்த பிரீத்தி என்று ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அப்பொழுது எல்லாரும் தெரிவித்தா இல்ல லக்ஷ்மணனிடத்துல தான் ரொம்ப பிரீத்தி, ஏன்னா லக்ஷ்மணன் தான் கூட போனா எல்லா கைங்கரியங்களும் பண்ணா, அதனால லக்ஷ்மணனிடத்துல பிரீத்தினா. சில பேர் தெரிவித்தா பரதனிடத்துல தான் பிரீத்தி. ஏன் அப்படின்னா பரதன் தான் சொல் பேச்சு கேட்டவன், நாட்டிலே இருன்னு சொன்னா நாட்டிலே இருந்தான், பரதன் சொல் பேச்சு கேட்டவன், அதனால பரதனிடத்துல பிரீத்தின்னு அநேகம் பேர் தெரிவித்தார். ஆனா சத்ருக்னனை எல்லாரும் மறந்தே போயிட்டான். ஏன்னா சத்ருக்னன் தான் ராமனை ஏறெடுத்தும் பார்த்தது இல்லையே. சத்ருக்னனுக்கு இடத்துல போய் எங்கேயாவது ராமனுக்கு பிரீத்தி வருமா? இவன் பிரீத்தியை செலுத்தினா தானே அவன் பிரீத்தியை செலுத்துவான். அப்படி இருக்கும் காலத்துல சத்ருக்னிடத்துல எங்கேயாவது பிரீத்தி ஏற்படுமா என்று அவனை பத்தி விசாரமே பண்ணல. ஆனா சுவாமி எம்பெருமானார் தெரிவித்தார், அப்பொழுது தன்னை அல்ல தெரியாத பரதனை அல்ல தெரியாத சத்ருக்னிடத்துல தான் ராமனுக்கு மிகுந்த பிரீத்தின்னு. யாரிடத்துல ரொம்ப பிரீத்தினா தன்னை அல்ல தெரியாத பரதன்.
பரதன் அவன் எப்பொழுதும் ராமான் ராமன் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட பரதனை எல்லாம் அறியாத சத்ருகுணன் இருக்கானே, பரதனை தவிர வேறு என்ன கூட தெரியாதுன்னா அப்படிப்பட்டவன் இடத்துல தான் எனக்கு பிரீத்தி என்று தெரிவிக்கக்கூடியவன் சக்கரவர்த்தி திருமான். மம மத்பக்த பக்தேஷு பிரீத்திஹி அபியதிகா பவேத் என்பது பகவத் வசனம். என் பக்தன் அவனுடைய பக்தன் அவனுடைய பக்தவன் கடைசியில ஒருத்தன் இருக்கானே அடியவன், அவனிடத்துல தான் எனக்கு ரொம்ப பிரீத்தி என்று தெரிவிக்கிறான் எம்பெருமான். அதனாலே மதுரகவி நிலையிலே இருப்பதற்கு, சத்ருக்னனுடைய நிலையிலே இருப்பதற்கு அதுதான் எம்பெருமானுடைய உகப்புக்கு விஷயமாக இருக்கக்கூடியது ஒன்று என்பதுதான் ஆச்சரியமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சரியமான மதுரகவி ஆழ்வானுடைய நிலையில் இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய சுவாமி. ஆச்சாரியனே எல்லாம் என்று கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய சுவாமி. பல ஆச்சாரியர்கள் முன்புண்டான சுவாமிகள் அத்தனை பேருக்கும் அச்சஞ்சலமாக தம்முடைய திருமேனியாலையும் மனசாலையும் திரிவித கரணத்தாலையும் கைங்கரியம் பண்ணவர்னு சொன்னால் அது நம்முடைய சுவாமிக்கு ஒப்பாக யாரையுமே சொல்ல முடியாது என்று சொல்ல வேணும். அப்படிப்பட்ட பெருமையோடைய கூடின நம்முடைய சுவாமியினுடைய சதாபிஷேக மகோத்சவம். அந்த மகோத்சவத்தில் பொருளல்லாத அடியேனையும் பொருளாக்கி விடத்தில் இரண்டொரு வார்த்தை தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்த அனைவருக்கும் அடியேன் தலையல்லால் கைமறாலினே என்கிற கிருத்தஞதையை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி இன்னும் பல ஆண்டுகள் எழுந்தருளி இருந்து இன்னும் சதமானோத்சவம் அதற்கும் மேலே இன்னும் எம்பெருமானாரை போலே 120 150 சம்பத்சரங்களுக்கு மேலே எழுந்தருள் இருந்து நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் செய்து நம் நெருங்கிய ஆச்சாரியர் சார்போவரான சுவாமி நம்மாழ்வாருடைய திருவள்ளி வாரத்தில் நித்தியவாசம் பண்ணக்கூடிய கருக்குணம் சுவாமியினுடைய வம்சியினுடைய திருவாய் மூலம் வாகமர்ஷம் பருகினோம். நம் ஸ்ரீமடத்துக்கும் ஆழ்வார் கருக்குழந்தை திருமாலைக்கும் ஒரு நெருங்கின சம்பந்தம் உண்டு. எப்படின்னு கேட்டால், ஒரு காலத்தில் கருக்குழந்தை திருமாலைக்கு வம்சம் தழைக்காமல் போயிடுத்து. அப்போ இங்கே பட்டத்தில் அலங்கரித்த 25வது சுவாமி கலீம் சுவாமி 1913 to 1918 5 வருஷம் பூப்பிரதர்ஷமாக 2வது யாத்திரை போனார். அதில் முதல்ல திருவன்பரிசாரம், திருவாட்டாறு, திருவனந்தபுரம், மலையாள திவ்யதேசம் 13 போயிட்டு அப்படியே மேலப்புறமாக மேற்கோட்டை சம்பத்குமாரன் திருவடி வாரத்தில் எழுதிக்கிறச்ச அந்த அங்கே உள்ள ஒரு சிறுவனை கடாட்சித்து இந்த பையன் கருக்குழந்தர்வாழிக்கு தகுந்தவர் என்று சொல்லி அப்போ இருக்கிற கருக்குழந்தர்வாழிங்கிட்ட நியமித்தார். சுவாமி நியமனம் பெருசு. இதுவும் மேற்கோட்டை திருநாராயணனுடைய நியமனம் தான் என்று கருதி அப்படியே அழ பண்ணி ஸ்வீகாரம் பண்ணின்னு தான் ஒரு சரித்திரம் நடந்தது. அப்போது நிறைய ஊரில் சண்டையும் பூசலும் இவருக்கு கோவிலில் மரியாதையை பண்ண விடாதாக்கி எல்லாம் செய்து தடுத்ததாகவும், சுவாமி ஒரு தலைக்கு நின்று போலீஸ் ரிசர்வ் போலீஸ் வச்சு இவருக்கு இது பண்ண சொல்லி ரெக்கார்டாக்கி நம்ம ஆழ்வாரை ஸ்ரீமடத்திலேயே ஒரே ஏழை பண்ணி கருக்குழந்தை மாளிகை இருக்க விட்டேன்னு அப்போ உள்ள ஸ்ரீ விஷ்ணு ஆழ்வார் ஏழை பண்ணி அவரை சம்ரட்சித்து கோர்ட்டு மூலம் இருந்து இவாளுக்கான் சொல்லி ஊர்ஜிதம் பண்ணி கொடுத்தவர் நமக்கு ஸ்ரீ கலியன் சுவாமி. அதிலிருந்து நமக்கு ரொம்ப சந்திகட சம்பந்தம் உண்டு. இவருடைய பிதாமகரும் அடிக்கடி வித்வத்சாரத்துக்கு வந்து வாகமர்கள் அடியேனும் செவி சாய்ச்சிருக்கேன். அதே போல் அந்த பரம்பரையே வந்தவர் வாகபுருஷமாக உண்ணி இன்றைய தினமும் அடியேனுக்கு பிராப்தமாயிற்று.
इदानीं कारिकानुभावस्यैव अन्यथा इदानीं कारिकानुभावः आगमेन तावत् शक्त्यधीनतया सिद्धः इति कृत्वा अस्मत्पक्षे एव गौरवं न भवति। तेषां पक्षे कल्पना क्रियते इति चेत् तत्र गौरवं भवति। नो चेत् आर्जवेन तत्र नपुंसकेन वा देवतायाः शक्तिमत्वं प्रसिद्धिः अस्मदपेक्षा ज्ञापनार्थं विकरणत्वात् नाम करणरहित इन्द्रियरहितत्वात् इत्यर्थः। विकरणत्वात् करणरहितत्वात् कथं तस्य उपादानत्वम् इति चेत् तदुक्तम् इति। लोके यद्यपि करणरहितानां प्रवृत्तिः न सम्भवति कार्यानुकूलार्थः, परन्तु श्रुत्यैकसन्धिगम्ये वस्तूनि करणरहितस्यापि प्रवृत्तिः न सम्भवति इति तद् पूर्वमेव उक्तमिति समाधानं तत्र उच्यते। पूर्वमेव इत्युक्ते उपसंहाराधिकरणम् अत्रैव श्रुतेस्तु उपसंहाराधिकरणे उक्तमित्यपि वक्तुं शक्यते खलु। तत्र करणं नास्ति चेदपि अथवा क्षीरं परिणामं तत्र तावत् उपकरणं वा तत्र उपसंहारः नाम इतरकारणानाम् उपसंहारः तत्र विवक्षितः। तत्र तु शरीररूपकरणं कारणं स्वशरीररूपकरणं निरपेक्षत्वं तत्र उच्यते इति तावत् वेदाः इति वदामः। सेयं देवदैक्षत अन्तामिमास्तिस्रो देवताः अनेन रूपेण आत्मना अणुप्रविश्य नाम रूपे व्याकरवाणी तासां त्रिभुतम् एकैकां करवाणी इति संकल्पविषयिका श्रुतिः। अनन्तरं सेयं देवता इमास्तिस्रो देवताः अनेन जीवेन आत्मना अणुप्रविश्य नामरूपे व्याकरोत् तासां त्रिभुतम् एकैकां अकरोत् इति तस्य कृतत्वसूचिका श्रुतिः। तत्र इयम् एवं तत्र नामरूपव्याकरणम् अणुप्रवेशश्च श्रूयेते अथवा अणुप्रवेशः नामरूपव्याकरणं च श्रूयेते। किम् अस्य समानकर्तृकत्वम् उत भिन्नकर्तृकत्वम्? किम् अस्य किमिदं द्वयमपि चतुर्मुखस्य हिरण्यगर्भस्य कर्म अथवा हिरण्यगर्भशरीरकस्य पदस्य ब्रह्मणः कर्म इति संशयः भवति। तथा च हिरण्यगर्भस्यैव कर्म इति तत्र रीतिः प्रदर्शिता। अनेन इति पदस्य ब्रह्मविषये अन्वये अनेन इति पदस्य पदात्वेन निर्देशः ब्रह्मस्वरूपेण न करोति इति प्रदर्शनार्थं स्वरूपभिन्नः स्वरूपेण न करोति इति प्रदर्शनार्थम् अनेन इति पदार्थनिर्देशः इति तत्र दृश्यते। अनुप्रविश्य इति खलु अतः तत्र तृतीयया अनुप्रवेशकर्तृत्वं खलु लब्धम् इत्येव सिद्धान्तः खलु। तर्हि कर्तरि तृतीया भवति। वस्तुतः परिष्कारः तथा अनभिधानम् इत्यत्र तद्विवक्षित कर्तृत्व अनभिधानम् इत्येव न तु सामान्यः कर्तृत्व अनभिधानम्। अभिधत्व सामान्यभावः न वक्तव्यः। क्रियाकर्तरि अभिहिते एव न भवति। कीदृशम् अनभिहितम्? अहं व्याकरवाणी इति वर्तते। அவர் தமிழ்ச்சங்கம் அப்பனைங்கார் சுவாமி அவர் தெரிவிப்பாராம். குறுமுனிவன் முத்தமிழ் அகஸ்தியர் பண்ண முத்தமிழும் என் குரலும் திருவள்ளுவர் சொல்றார். என் குரல் நான் சொல்லக்கூடிய குரலும் எங்கிருந்து வந்ததுன்னா நங்கை சிறுமுனிவன் வாய்மொழியின் சேய். நங்கை சிறுமுனிவன் நம்மாழ்வார் அவருடைய வாய்மொழி திருவாய்மொழியின் சேய் குழந்தைகள். அப்போ
யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்குயர்ந்த உலகம் புகுங்கிறது எங்கிருந்து திருவள்ளுவர் சொன்னார்னா நம்மாழ்வாரிடத்திலேருந்து சொல்கிறார், திருவாய்மொழியிலேருந்து சொல்கிறார். யானே என்னை அறிய அகிலாதே யானே எந்தனதே என்னிருந்தேன். இப்படி அகங்காரம் மமகாரங்களோட என்ன சுத்தின்னு இருந்தேன். இப்போதானே எனக்கு ஞானம் பிறந்தது. யானே நீ என்னுடமையும் நீயே வானே ஏத்தம் அவ்வானவரேரே. இந்த மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்வரூப ஞானத்தை தெரிந்து கொள்ளாமல் அகங்கார மமகாரங்களோடு இந்த உலகத்திலே சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறோம். 4 ரூபத்தோடு அவதாரம் 4 விதமான தர்மங்களை காட்டி கொடுக்க வேணும். சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், விசேஷ தர தர்மம், விசேஷ தம தர்மம் என்ன 4 தர்மங்கள். சாமானிய தர்மம் என்ன என்னால் ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்கணும், அதை செய்யணும். பெரியவா சொல்லி சிறியவர்கள் கேட்கணும், அந்த மரியாதை குலைந்து கிடக்கிறது. ஆகையினாலே அதை நாம் நடத்துவோம்னு ராமனாக சாமானிய தர்மத்தை நடத்தி காண்பித்தான். பித்ருவச்சன பரிபாலனத்தை நடத்தினான். விசேஷ தர்மம் இளைய பெருமாள் நடத்தி காண்பித்தார். சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். ஆகையினாலே பெருமாளுக்கு அடிமை செய்வதுதான் இந்த ஆத்மாவினுடைய உயர்ந்த லட்சணம் என்ன, அதை கடைப்பிடித்தவர் இளைய பெருமாள். விசேஷ தரதர்மம் பரதாழ்வான் அனுஷ்டித்தது. சேஷத்துவம் ஆத்மாவுக்கு ஸ்வரூபமாக இருந்தாலும் அவன் இட்ட வழக்காக கைங்கரியம் பண்ண வேணும். பாரதந்திரியம்தான் ஸ்வரூபம். சேஷத்துவத்தினுடைய எல்லை நிலம் பாரதந்திரியம். ஆகையினாலே அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னால் அது அவன் உகந்த அடிமை செய்யணும், அவன் இட்ட அடிமை செய்ய வேணும் என்ன அந்த தர்மத்தை நிலைநிறுத்தியவர் பரதாழ்வான். விசேஷ தம தர்மம் இருக்கிறதுலேயே வசந்தது. அது என்ன என்னால் பரம ஸ்ரீவைஷ்ணவனுக்கு பாகவதனுக்கு அடிமையாக இருக்க வேணும். அதை நடத்தி காண்பித்தவர் சத்ருகுணாழ்வான். அதிலே அந்த உயர்ந்த அர்த்தம் சத்ருகுணாழ்வான் அனுஷ்டித்து காண்பித்த அந்த அர்த்தம்தான் ஆழ்வார்களுக்கும் சரி ஆச்சாரியர்களுக்கும் சரி உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம். ஆழ்வார்கள் எத்தனை பேர்னு சாமான்யமாக எல்லார்ட்டையும் கேட்டால் 12 பேர்னு சொல்லுவாள். ஆனால் மணவாள மாமுனிகள் 10 பேராத்தான் கணக்கிடுறார். பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ் மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் நண்பர் தாழ் தூழி நற்பானன் நற்கலியன் ஈதிவர் தோத்தடைவாமிங்கு 10 பேரைத்தான் கணக்கு பண்ணுறார். இப்போ மீதி 2 பேர் என்னாச்சு அப்படின்னா அவர்கள் ஆழ்வார்கள் கோஷ்டியில் ஆச்சாரிய நிஷ்டையிலே ஊன்னி இருக்கக்கூடியவர்கள். அதனால் அவள்லாம் பாகவத கோஷ்டின்னு பிரித்தார். ஆழ்வார் திருமகளாராண்டாள் மதுரகவி ஆழ்வார் எதிராசராம் இவர்கள் எம்பெருமானாரையும் அதில் சேர்த்துட்டார். ஆகா அந்த உண்டபோது ஒரு வார்த்தை உண்ணாத போது ஒரு வார்த்தைங்கிறது இவா 10 பேர். அவர்களை சிரித்திருப்பாராய்த்து இவர் நான் மதுரகவியாழ்வார் நிஷ்டை. மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரே எல்லாம்னு இருந்தவர். அது சத்ருகுணாழ்வானுடைய நிஷ்டை. சத்ருகுணாழ்வான் எப்படி இருந்தான்னா பரதாழ்வானை தவிர வேறு விஷயம் அறியாதவனாக இருந்தான். பெருமாள் எதுக்காக உற்சவம் கொண்டாடுறார், தனக்கு எல்லாம் பண்ணிக்கணும்னு கொண்டாடுறாரா அப்படின்னா அப்படி கிடையாது. இது ஒரு வியாஜத்தினாலே பக்தர்களை எல்லாம் அவன் திரட்டி அனுபவிக்க வேணும்னு அவனுக்கு ஆசை. அப்படி ஆச்சாரியனுடைய ஒரு திருநக்ஷத்திர வைபவம் சிஷ்யர்களை எல்லாம் திரட்டி, என்ன இது ஒரு வியாஜத்தில் தானே எல்லாரும் வருவா, இல்லைன்னா அவாவா இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே இருப்பா. அதனால் அத்தனை பேரையும் திரட்டி அவர்களோடே கலந்து பரிமாற வேணும். என்ன ஆண்டாள் எப்படி கூடியிருந்து குளிர்ந்து எல்லாரும் அடியர்களெல்லாம் சேர்ந்து இருந்து அந்த எம்பெருமானை அனுபவிக்க வேணும், பகவத் அனுபவத்தை பண்ணணும். தனியாக இருந்து அனுபவித்தா அது என்ன அனுபவம்? ஆகையினால் இது அனுபவமாக ஆகாது.
எல்லாரோடும் சேர்ந்து இருந்து அனுபவிக்க வேணும் என்ன அப்படி ஒரு விசேஷமாக இந்த வைபவம் உற்சவம் ஏற்பாடாகி இருக்கிறது.